எபிரேயருக்கு நிருபம் 11ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணினான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த வசனத்தை குறித்து பார்க்கும்போது நேரடியாகவே இருக்கிறது. இதுல ஒன்றும் பெரிய நீங்க நினைக்கிற மாதிரி ஆழமான அல்லது மறைபொருள் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதாவது வெளியரங்கமா இருக்கு, ஆனா நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள இருக்கு. ஆண்டவர் சொல்லுகிறார் மத்திய 24, 37, 38 நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். பேதுருவின் புஸ்தகம் சொல்லுகிறது இவைகள் எல்லாம் திஷ்டாங்கமாய் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறதாக இருக்கட்டும், எல்லாமே வரும் காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது என்று சொல்லி கொலோசியருக்கு எழுதின 2ஆம் அதிகாரம் 16 முதல் 18 வசனத்திலே பவுல் சொல்லுகிறார். எனவே பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட எந்த ஒரு காரியமும் ஏதோ சரித்திரமோ அல்லது ஒழிந்து போகிறவர்களோ அல்ல. நியாயப்பிரமாணத்தினுடைய முறைமைகள் தான் முடிவுக்கு வந்ததே ஒழிய நியாயப்பிரமாணத்தினுடைய சத்தியம் முடிவுக்கு வரவில்லை. இயேசு கிறிஸ்துவினுடையதான பஸ்கா அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டியிலிருந்து 7 பண்டிகைகளுடைய எல்லா காரியங்களும் இன்னும் நிதர்சனமாக இருக்கிறது, அதாவது ரகசியமாக இருக்கிறது. நீங்க நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம், பழைய ஏற்பாடு ஒரு கதை, ஒரு சரித்திரம் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறோம். அது ஒரு சம்பவம். அதற்கு பின்னால் இருக்கிற காரியம் தான் நமக்கு படிக்க வேண்டியது மிக முக்கியமானது. நோவாவின் காலத்தில் சொல்லப்பட்டபடி ஒரு மிக முக்கியமான ஒரு பேரழிவை நோவாவின் காலத்திலும் சந்திக்கிறார். அந்த காலகட்டத்திலே ஒரு குடும்பம் தேவனால் மீட்கப்படுகிறது. இப்பொழுதும் நோவா காலத்தை போலவே இயேசுவும் வரப்போகிறார். நாம் எல்லோரும் அந்த இயேசு கிறிஸ்துவின் வருகையை சந்திக்கிறவர்களாக இருக்கிறோம். அதுல நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படுமா? இதான் இன்னைக்கு கேள்வி. நாம் இன்னைக்கு பார்க்கிற மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், சபை கூடி வருதலை வைத்திருக்கிறோம். இப்படி ஒரு முறைமைகளை கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். வேதமே தெளிவாக சொல்லுகிறது, சபை கூடி வருவதை சில விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதிருங்கள். எல்லாம் இருக்கு, ஆனா எதற்காக? why we are in church, அதான் முக்கியம். சபைக்குள்ளே நாம் ஏன் இருக்கிறோம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். காரணம், இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை என்பது ஒரு ரிலிஜியஸ் சைட்டாக மாறிவிட்டது. அதாவது நாங்கள் எல்லாம் கிறிஸ்தவர்கள் கூடி வந்து ஆராதிப்பதற்கு ஞாயிற்றுக்கிழமையில ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒரு இடம். அப்படியானால் இந்த நமக்கு இருக்கிறதான அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை அல்லது கர்த்தரோடு கூட இருக்கக்கூடிய ஐக்கியம் என்பது என்ன? அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேர்ல்டு வந்து குளோபல் வார்மிங்ல இன்க்ரீஸ் ஆகி ஹை அலர்ட் கொடுத்திருக்காங்க, வேர்ல்டு வைட் கொடுத்திருக்காங்க, இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு கொடுத்திருக்காங்க, எல்லாருமே கொடுத்திருக்காங்க. we are crossing 1.5 டிகிரி செல்சியஸ் சொல்லி கவர்மெண்ட்ஸ், அதாவது ஆல் ஓவர் மீடியால வந்திருக்குது. 1.5 தாண்டிடுச்சு. நம்முடைய மேக்ஸிமமே 3 தான். 3.5 இருந்தா பூமி எரிஞ்சிரும். அதாவது டோட்டல் பூமியும் எரியும் 3.5 வந்துட்டா. அதான் அவங்களும் சொல்றாங்க, ஐநாவோட ரிப்போர்ட் சொல்லுது. நேற்று 1.5 நம்ம கிராஸ் பண்ணிட்டோம், இனி ஹை அலர்ட், எனி டைம் எனிதிங் கேன் ஹேப்பன் அவங்க சொல்லி வச்சிருக்காங்க. இதுதான் பைபிள் சொல்லுது. 2 பேதுரு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது வானங்கள் மடமடவென்று அகன்று போகும், பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். த சேம் ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது குளோபல் வார்மிங். அப்ப குளோபல் வார்மிங்னா என்னன்னே தெரியாது. அன்னைக்கு எந்த விதமான கார்பன் டை ஆக்சைடும் கிடையாது, இன்னைக்கு மாதிரி வாகனங்கள் கிடையாது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு அத்தனையும் நம் கண்களுக்கு முக நிதர்சனமாக இருக்கிறது. நாம் இதிலிருந்து எப்படி ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பிலிருந்து நாம் எப்படி தப்பிக்க போகிறோம், அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும். வெளியே இருக்கிறவங்களுக்கு இது தெரியாது பாருங்க. அவங்களுக்கு இது வரும்னு வேணா தெரியுமே ஒழிய இதுல இருந்து எப்படி தப்பிக்கிறதுங்கிறது சபைக்குள்ள இருக்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும். உலகம் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படும் என்பது உலகத்துக்கு கூட தெரியும். ஆனால் அதிலிருந்து தப்பிக்கிறது எப்படி என்பது நோவாவுக்கு மட்டும்தான் தெரியும். அப்ப சபைக்கு தெரிகிறதா? சபை ஆயத்தப்படுகிறதா கிறிஸ்துவை சந்திப்பதற்கு? ஏதோ வருக வருதுன்னா சும்மா ஏதோ ஒரு உபதேசமா உங்களுக்கு சொல்லிட்டு உங்களுக்கு காப்பாற்றுறதுக்கு அப்படி சொல்றோமா? இல்லை. சபை என்பது என்ன? ஒரு பேழை மாதிரி. வரப்போகிறது அழிவிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்கு நோவா 100 வருஷத்துக்கு முன்னாடி பேழையை ரெடி பண்ணிட்டே இருக்கிறார். 500வது வருஷம் கர்த்தர் பேசுறாரு, 600வது வருஷம் ஜலப்பிரளயம் வருது. 100 வருஷமா கர்த்தர் நோவா சொல்லிட்டே இருக்கிறாரு. அதுக்கு நடுவில் பேழையை ஆயத்தம் பண்ணிட்டே இருக்கிறார். அதே மாதிரி தான் சபை ஒரு பக்கம் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருக்கிறது. எதுக்காக ஆயத்தப்படுத்துகிறது? வெறும் கல்லறைக்கு போய் உங்களை புதைக்கிறதுக்கு தான் சபையை தேவைன்னா அப்படி ஒரு சபை தேவையில்லை நமக்கு. அப்ப எதுக்கு சபை? சபை என்பது வேறொரு காரியத்துக்காக உருவாக்கப்பட்டது. நோவா உள்ளும் புறமும் கீழ் பூசி பேழையை உண்டு பண்ணி கொண்டிருந்தான், ஆயத்தப்படுத்திக்கிட்டே இருந்தான். வேலை முடிவடையும் போது ஜலப்பிரளயமும் வந்தது. நான் அதை ஆப்போசிட்டா பார்ப்பேன். ஜலப்பிரளயம் வரத்துக்குள்ள அவர் வேலையை முடிச்சிட்டார். அதே மாதிரி தான் சபை இருக்கணும். கிறிஸ்துவை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? ஆர் வி ரெடி? அதான் இங்க கேள்வி. சர்ச்சுக்கு வந்துட்டு போகும்போது வாட்ஸ் தி டிஃபரன்ஸ்? நாங்கள் சபைக்கு வந்துட்டு போகும்பொழுது ஒவ்வொரு நாளும் கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை எங்களோட கூட பேசுவார், ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனால் இன்னைக்கு சபை அந்த இடத்துல இருக்கிறதா? சபை நான் போதிக்கிறதை சொல்லவில்லை, கேட்கிற இடத்துல நான் சொல்லுகிறேன். அப்ப வசனம் தெளிவா சொல்லுது, ஒரு பெரிய ஆக்கினத்துக்கு தப்பிக்கும்படிதான் நோவா பேழையை உண்டு பண்ணினான். அப்ப இன்னைக்கு இந்த பேழை இதான் பேழை உங்களை உண்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க, ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாம ஆயத்தம் ஆகிறோமா அப்படின்னு சொன்னா அதுக்கு ஒரு 2-3 விஷயங்கள் இருக்கு. அது இருந்தால் ஒரு ஆயத்தம் நமக்கு நடக்கும். இப்போ வந்து ஆயத்தம் பண்றதுக்கான ஒரு இனிஷியேட்டிவான விஷயத்தை தான் சொல்றோம். இது நிறைய ப்ராசஸ் இருக்கு. அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்ப்போம். 11ஆம் அதிகாரம் 7வது வசனம். விசுவாசத்தினாலே தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று, இதான் சபைக்கு இருக்க வேண்டிய முதல் காரியம். ஃபர்ஸ்ட், தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று அப்படின்னு இருக்கிறது. அப்ப தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்புனா என்ன? நம்ம எல்லாருக்குமே காண்கிறவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு இருக்கிறது. இப்ப நடக்கிறத பத்தின எச்சரிப்பு இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும், காலேஜ்ல சீட் கிடைக்காது, உடனடியாக போய் பையனுக்கு என்ன செய்யணும்? முதலே அட்மிஷன் போடணும். தெரியும், எங்க ட்ரெயின் ஊருக்கு போறோம், ட்ரெயினுக்கு டிக்கெட் கிடைக்காது, உடனே ரிசர்வ் பண்ணி வச்சிருங்க. எச்சரிப்பு இருக்குது. நாளைக்கு பின்னைக்கு லாக்டவுன் இருக்கு அல்லது வந்து லீவ் போறபோது இன்னைக்கே நம்ம வாங்கி வச்சிருவோம், எச்சரிப்பு இருக்கிறது. ஆனால் என்ன நடக்கும்னே தெரியாது, அவைகளை குறித்த எச்சரிப்பு உங்களுக்கு வரணும்னு பைபிள் சொல்லுது. இந்த செகண்ட் விஷன் சொல்லுவாங்க, அத்தனை பேருக்கு அந்த செகண்ட் விஷன் பைபிள்ல இருந்துச்சு. இன்னைக்கு சர்ச்சுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரியதான அதுக்கு பேர் தான் ஆவிக்குரிய குருடம், ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப பாருங்க,
ஏனோக்கு பேசுறார், அறிவிக்கிறார். யூதாவின் புஸ்தகம் 14:15 இருக்குது. ஏனோக்கு அறிவிக்கிறார். எதை பத்தி அறிவிக்கிறார்னு பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 1000 பரிசுத்தவான்களோடு கூட தேவன் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் அப்படின்னு. இது என்ன, இது எதை பத்தின தரிசனம் தெரியுமா? அவருக்கு ஜலப்பிரளயத்தை பத்தின விஷன் இருக்குது, அதை பத்தி தான் அவர் பேசுறாரு. ஆனா அவர் சொன்னது எதை பத்தினா செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட் பத்தி பேசிட்டு இருக்கிறார். இதுதான் செகண்ட் விஷன். அன்னைக்கு உள்ள தரிசனம் ஒன்று இருக்குது, அதை பத்தி அவர் சொல்றாரு. நோவா காலத்துல வரப்போறத பத்தி முன்னாடியே அவர் அறிவிக்கிறார். ஆனால் அவருக்கு இன்னொரு விஷயம் இருக்குது. எதை பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரைஸ்டோட செகண்ட் கமிங் பத்தின விஷயம் இருக்குது. இப்ப நீங்க ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் என்ன செய்யறோம்? ஆபிரகாம் கானான் தேசத்துக்கு போனாரு, தேசத்தை சுதந்திரிப்பது எப்படின்னு கேட்டாரு, பிள்ளை இல்லைன்றது எப்படின்னு கேட்டாரு, எல்லாம் இருக்குது. அதே நேரத்தில் அதே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் போது நல்ல கவனிங்க, 13வது வசனம் வாசிங்க பார்ப்போம். எபிரேயர் 11:13. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு, தூரத்திலே அவைகளை கண்டு, இதான் விஷன். வசனம் சொல்லுது, இதை அல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை அவன் நாடினான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு கானானை பத்தின விஷயம் இருக்கு, ஐசக்க பத்தின விஷயம் இருக்கு, அந்த இடத்துல தேசத்தை சுதந்திரிக்கணும், எல்லாம் இருக்கு, தற்காலத்தில் உள்ளது இருக்கு. அதே நேரத்துல ஃபியூச்சரிட்டிக் விஷன் ஒன்று இருந்துச்சு அவருக்கு. யாரை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்க, மோசே எடுத்துக்கொள்ளுங்க, பார்வோன் குமாரத்தின் மகன் எனப்படுவதை வெறுத்து, அடுத்த வசனம் சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி. இந்த ஃபியூச்சரிட்டிக் விஷன் எதிர்காலத்தில் வரக்கூடியதான ஒரு தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பற்று. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள்ட்ட சபை கிட்ட, குறிப்பா ஆவிக்குரிய சபைக்கு அந்த கண்ணு ஓப்பனே ஆகல. இன்னைக்கு சபைக்கு எதுக்கு வரோம்? இன்னைக்கு ஆசீர்வாதம், இன்னைக்கு உள்ள பிள்ளைகளுக்கு, என் பிள்ளைக்கு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், என் பையனுக்கு வேலை கிடைக்கணும், வீடு கட்டணும், வாசல் கட்டணும். சபை இன்னைக்கு உள்ள தரிசனத்தில் இருக்கிறது. இந்த இன்னைக்கு உள்ள தரிசனத்தில் இருக்கிறது நான் உங்களுக்கு தப்புன்னு சொல்லல. ஆனால் இந்த தரிசனம் உங்களோட கூட முடிஞ்சு போயிடும், அழிஞ்சு போயிடும். ஆனால் அதற்காக நீங்க சர்ச்சுக்கு வரீங்களா? இப்ப யோசிச்சு பாருங்க, உலகத்தாரும் சம்பாதிக்கிறாங்க, அவங்களும் வீடு கட்டணும் ஆசை இருக்குது, உங்களுக்கும் இருக்குது. அவங்களுக்கும் பொண்ணுக்கு நல்ல கல்யாணம் பண்ணணும் ஆசை இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. அவர்களுக்கும் பையனுக்கு நல்ல வேலை கிடைச்சு செட்டில் ஆகணும் இருக்கு, உங்களுக்கும் இருக்கு. அப்போ உங்களுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் உலகத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அவனுக்கு இல்லாத ஒரு விஷன் உங்ககிட்ட எங்கிட்ட இருக்குது. அவனுக்கு இருக்கிற அதே விஷயம் தான் எனக்கும் இருக்கு, அதே ஆசை தான் எனக்கும் இருக்கு, அவருக்கு இருக்கிற அதே ஆசீர்வாதம் தான் எனக்கும் இருக்குன்னா, அப்ப நான் ஏன் சர்ச்சுக்கு வரணும்? அப்ப நான் வரதுனால எனக்கு என்ன பிரயோஜனம்? சபைக்கு வரதுனால என்ன பிரயோஜனம்? அவர் உழைச்சி நல்ல வீடு கட்டுறாரு, நான் ஆசீர்வாதமா கத்தர் கொடுத்தாருன்னு வீடு கட்டுறாரு, அவ்வளவுதான். அவர் என்ன சொல்றாரு? அவர் கடவுளுக்கு அதை பிரதிஷ்டை பண்றாரு, நாம நம்ம தேவனுக்கு அதை பிரதிஷ்டை பண்றோம். இன்னும் சொல்ல போனா நம்மளை விட பெரிய வீடு அவர் தான் கட்டுறாங்க, நம்மளை விட பெரிய லெவல்ல அவங்க தான் இருக்கிறாங்க, உலகத்தான் தான் இருக்கிறாங்க. பைபிளே அப்படிதான் சொல்லுது, ஒளியின் பிள்ளைகளை பார்க்கலாம் பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்க? ஞானம் உள்ளவர்களா இருப்பாங்க. அப்பனா நான் அதுக்காக தான் சர்ச்சுக்கு வரேனா? அப்படின்னா இதுவும் உண்டு, அதை அல்ல அதிலும் மேன்மையான இன்னொன்னு இருக்கு. அந்த விஷயம் சர்ச்சுக்கு வரணும், அது ஓபன் ஆகணும், முதல்ல அந்த ஐ ஓபன் ஆகணும். அதுக்காக மட்டுமே நீங்கள் சபைக்கு வருகிறீர்கள். அதை தேடுங்கள். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், பின்பு இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இது ஆண்டவர் கண்டிப்பா கூட கொடுப்பாரு, இதை இல்லனே சொல்லல. நம்ம ஆண்டவர் நம்ம தரித்திரமா அலையணும்னு அவர் ஆசைவே படவே இல்லை. நம்ம ஐஸ்வரனாக்க முடியுதான் அவர் தரித்திரனான. அவர் ஒரு நாள் நீங்கள் தரித்திரமா இருக்கணும்னு விரும்பவே இல்லை. அது ஒரு காலகட்டம் கடந்து வருவோம், உபத்திரவத்தின் பாதை. அதுக்கு 2 மடங்கு கத்தர் ஆசீர்வதிச்சிருவார். எல்லாருக்குமே ஆண்டவர் கொடுக்கிறார், இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்களுடைய என்னுடைய விஷன் எதை குறித்து இருக்கிறது? தற்காலத்தை குறித்தா அல்லது தற்காலத்தில் காணாதவைகளை குறித்தா? அதான் அது. அந்த விஷனை நீங்க கிராஸ் பண்ணி போனா மட்டும்தான் இது சாத்தியமாக அச்சீவ் பண்ண முடியும். வரப்போற ஆக்கினைக்கு நீங்களும் உங்கள் குடும்பம் தப்பிக்க வேண்டும் என்றால் வரப்போகிறத பத்தின விஷன் உங்களுக்கு இருக்கணும், அதை பத்தின எச்சரிப்பு உங்களுக்கு இருக்கணும். அந்த எச்சரிப்பு இல்லையே. பாருங்க, சோதோம் மோசமா இருக்குதுன்னு லோத்துக்கு நல்லா தெரியுது, நல்லா தெரியுது. வசனம் சொல்லுது, அவர் நாள்தோறும் அவைகளை கண்டு மனம் பாதிக்கப்பட்டு, எல்லாம் இருக்கு அவருக்கு, சூப்பரா இருக்கு. அவர் கூட என்ன பண்றாரு? தன்னை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்றாரு. போய் சோதோம் வாசல்ல உட்காந்துக்கிட்டாரு, எல்லாம் இருக்கு. ஆனா அவருக்கு தெரியாது நாளைக்கு சோதம் அழிய போகுதுன்னு. நாளைக்கு சோதம் அழிய போகுதுன்னு அவருக்கு தெரியாது. இப்ப போய் அவர்கிட்ட சொல்றாங்க சோதம் அழிய போகுது. இதுக்கு மேலதான் போய் மருமகனை ரெடி பண்றாரு. இருக்கிற மருமகனை போய் கூப்பிடுறாரு, எப்பா அழிய போகுது. அவன் சொல்றான் பரியாசம் பண்ணினார்கள். அவன் சொல்வது அவங்களுக்கு எப்படி இருந்ததா? பரியாசமாக இருந்துச்சான். அவனுக்கு ஏன் ப்ரிப்பேர் பண்ணல? அவரு ப்ரிப்பேர், நீங்க யோசிச்சு பாருங்க, அவர் மனைவியை கூட ப்ரிப்பேர் பண்ணல. அவர் மனைவி, ஆண்டவர் சொல்றார், லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். திரும்பி பார்த்தாங்க. ஏன் திரும்பி பார்த்தாங்க? வரப்போகிற ஆக்கினை கொடுத்த விஷயம் அவங்களுக்கு இல்ல. அப்படி இருந்திருந்தால் அவர்கள் அதை பத்தி கவலைப்பட்டிருக்கவே மாட்டாங்க. நோவாவின் மனைவிக்கு அந்த விஷயம் இருந்துச்சு, உள்ளே பிரவேசித்தார்கள், எல்லாத்தையும் விட்டுட்டு உள்ள போயிட்டாங்க. ஆனால் லோத்துவின் மனைவிக்கு அந்த விஷயம் இல்ல. ஆனா அவங்க பரிசுத்தமான்கள், நீதிமான்கள், பாவம் தங்களை கலக்காதபடி பார்த்துக் கொண்டார்கள். இந்த விஷயம் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. உண்மையா வாழணும். நம்மளே தான், இயேசுவும் அதான் சொல்றாரு, லோத்துவின் நாட்கள் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் காலத்திலும் நடக்கும். இப்போ அதேதான் இருக்கு. நீங்க யாரும் பாவிகள் நீங்க சொல்லவே இல்ல. இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்கள் தான். பாவம் உங்களை அணுகாதபடி பார்த்துக் கொள்றீங்க. உங்க பிள்ளைகளுக்கு பாவம் வரக்கூடாதுன்னு விரும்புறீங்க, ஜெபம் பண்றீங்க, உபவாசம் இருக்கீங்க, எல்லாம் இருக்கீங்க. பட் இங்க எது மிஸ் ஆகுது? எப்ப ஆக்கினை தீர்ப்பு வருமோ அதுக்கு முன்பதாக நான் ரெடியாக இருக்கணும்ங்கறத அந்த விஷன் மிஸ் ஆகுது.
அதுதான் சர்ச்சை ஒரு பீரியட்ல உங்களை மாட்ட வைக்க போற விஷயம். அதுதான் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நம்ம ஏன் அதை பத்தி யோசிக்கணும்? பாசிட்டிவ் திங்கிங். இப்பெல்லாம் மோட்டிவேஷனல் ஸ்பீச் ஆயிடுச்சு. எது மோட்டிவேஷனல் ஸ்பீச்? நாளைக்கு வரக்கூடிய அழிவை பத்தி பேசாத, இன்னைக்கு நல்லா இருக்கியா. வசனம் சொல்லுது, இனி வரும் பலன் மேல் நோக்கமாகி தான் சர்ச்சை. இன்னைக்கு இல்ல, இன்னைக்குன்றது நம்ம கிட்ட ரொம்ப ஈஸி கடந்து போறது. யோசிச்சு பாருங்க, இதை விட நல்ல காலம் இருந்துச்சு ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அப்பா அம்மா காலங்கள் இருந்துச்சு. அந்த காலத்தை விட இது மோசமான காலம் தான். கன்ஃபார்மா இது மோசமான காலம் தான். இந்த காலத்திலயும் உங்களால என்னாலே கிறிஸ்துவுக்கு நிக்க முடியுது தானே? பாவம் பெருகும் போது கிருபை பெருகும். சோ இப்ப நிக்கிறது அவருடைய கிருபை நின்றுவோம். ஆனா இனி வரத்துல போகிறதுங்கிறது நம்ம கிட்ட அந்த விஷன் இருந்தா மட்டும்தான் போக முடியும். இன்னைக்கு சபை அந்த இடத்தில் இல்லைன்னு தான் நான் சொல்றேன். அதனாலதான் வசனம் சொல்லுது, தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து நோவா தேவ எச்சரிப்பு பெற்று. அந்த 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 எச்சரிப்பு வரணுமே. சபை அந்த எச்சரிப்பை விரும்ப மாட்டேங்குது. இப்ப பாவத்தை குறித்து, நீதியை குறித்து கூட கேட்க சபை ரெடியா இருக்கிறது. ஆனால் எதை குறித்து கேட்க சபை ரெடியா இல்லை? நியாய தீர்ப்பை குறித்து கேட்க தயாராக இல்லை. உங்க உடம்புல இருக்கிற எல்லா விட்டமினும் தேவைதானே? அத்தனையும் தேவைதானே? இல்ல நான் ஓடுறதுக்கு எனக்கு என்ன தேவையோ அது மட்டும் இருந்தா போதும், படிக்கிறதுக்கு தானே தேவையில்லைன்னு சொன்னா ஓகேவா? அது சரி வருமா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு அதான் இருக்கு நம்ம உடம்புல. ஒரு பக்கம் சில நேரத்துல இந்த புரோட்டீன் ட்ரிங்க் ஒன்று கொடுப்பாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. பாடி குறையறதுக்கு என்ன செய்வாங்க சிலர்லாம்? ஒரு விதமான டயட் எடுக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு டயட் எடுக்கிறாங்க. ஒருத்தர் பாலியோ டயட்டுங்கிறாங்க, ஒருத்தர் வந்து புரோட்டீன் ட்ரிங்க்ங்கிறாங்க, எல்லாம்ன்றாங்க. என்ன செய்யணும்? இதை சாப்பிடும் போது அதை முழுக்க நிறுத்திட்டு இதே புரோட்டீனே வெறும் புரோட்டீன் சாப்பிடுறாங்க. அப்புறம் ஒரு டாக்டர் கிட்ட கேட்டேன், என்ன ஆகும்? வெறும் புரோட்டீன் ட்ரிங்கை நீங்க சாப்பிடும் பொழுது சரியான முறையில தண்ணி குடிக்காவிட்டால் கிட்னி அஃபெக்ட் ஆகும். ஹை புரோட்டீன் என்ன ஆகும்? கிரியேட்டின் லெவலை உங்களை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுரும். அப்போ இது தேவை வரும்போது ஃபைபர் குறையுது. ஃபைபர் அதிகமா எடுக்கும்போது கார்போஹைட்ரேட் குறையுது. அதனால தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சேர்த்து கரெக்டா வச்சிருக்காரு நம்ம பாடியில. நாம என்ன செய்யறோம்? அவசரப்பட்டு பாடியை குறைக்கணுன்றதுக்காக ஏதோ ஒரு டயட்டை ஃபாலோ பண்ணி ஏதோ ஒண்ணு அப்படியே சில ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணு விழுந்தானா அப்படியே அதுலயே போயிட்டு ஒரு பக்கம் அப்படியே பிளஸிங் 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 ஒரு பக்கம் ஓடுது. புரோட்டீன் ட்ரிங்க் மாதிரி தான். ஒரு நாள் போய் முட்டிட்டு நிக்குது. என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. புசித்தார்கள், குடித்தார்கள், நட்டார்கள். அதேதான் நீங்க இருக்கு. நோவாவின் காலத்தில் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் எடுத்து ஒரு பக்கம் ஃபுல்லா போகுது. இன்னொரு பக்கம் அவனுக்கு நியாயத்தீர்ப்பை பத்தின அறிவே இல்ல. அதை பத்தி நான் எந்த நாலேஜும் இல்ல, காஷன் இல்ல. அப்படி கொடுக்கிற காஷனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடத்தில் சபை இல்லை. அதை சொன்னாலும் சபைக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்புறம் எப்படி வருங்காலத்தை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று ஒரு பேழையை ஆயத்தம் பண்ணினான்னு இருக்குது. ஆயத்தம் பண்ணாம எப்படி போவீங்க? இன்னைக்கு அப்படிதான் இருக்கு சர்ச்சு. ஒரு இடத்துக்கு நீங்க வீட்டுக்கு கணவர் என்ன, நம்ம அம்மாக்கள் அப்படி கிடையாது பாருங்களேன். எப்ப யாரை கூட்டு வந்தாலும் வீட்டுல ஒரு ஆளுக்கு சாப்பாடு இருக்கும். நான் சொல்றது 30 வருஷத்துக்கு முன்னாடி. அப்படி உங்களுக்கு இப்ப யாருக்குமே அப்படி தெரியாது. அவங்களாம் ஆச்சரியமா பாக்குறாங்க. சாப்பாடா? நாங்க எங்க வீட்டுக்கு சாப்பாடே ஆர்டர் தான் போடுறோம். இப்ப எப்படி நாங்க அப்பெல்லாம் வந்து வீட்டுல வந்து கணவர் ஆர்டர் போடுவாரு, சாப்பாடு கொடுமான்னு. இப்ப வீடே சேர்ந்து ஆர்டர் போடுது இல்லையா? அதுல வேற ஒரு பெருமை. 12 மணிக்கு கேட்டா கூட சாப்பாடு வரும். முதல்ல 12 மணிக்கு சாப்பிடறதே தப்பு. அதுல ஒரு பெருமை வேற. இப்ப யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு காஃபி குடிக்க ஒருத்தர் கூட்டு வந்தாலும் கூட வீடு ஆயத்தமாக வேண்டிய இடத்துல நம்ம இருக்கிறோம். ஒரு எக்ஸாம் வரப்போது 2 மாசத்துக்கு முன்னாடி டைம் டேபிள் கொடுத்துறாங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு. ஒரு எலெக்ஷன் வரப்போது 3 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துக்கு முன்னாடி, 4 மாசத்துக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட் கொடுத்துறாங்க, ப்ரிப்பரேஷன் டைம் டேபிள் கொடுத்துறாங்க. ஆனா சர்ச்சை அந்த ப்ரிப்பரேஷன் காஷனே வரக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படி ஒரு மெசேஜ் எனக்கு வரக்கூடாது, வேண்டாம். ஒரு பில்லு பே பண்ணுமா, அந்த பில்லுக்கு அவன் 15 நாளைக்கு முன்னாடி பில் அனுப்பிச்சு விட்டுறான். போன் பில் எல்லாம் நீங்க 15 நாள்ல பே பண்ணுங்கன்னு சொல்லி. நீங்க போய் வேலை பார்க்குற இதுல போய் பாருங்க, கம்பெனிஸ்ல பேப்பர் 3 மாசத்துக்கு முன்னாடி, 6 மாசத்துக்கு முன்னாடி நீங்க கொடுக்கணும். சடனா வேலையை விட்டு நிக்க முடியாது. எல்லாத்துக்குமே ஒரு ஆயத்தம்னு ஒண்ணு இருக்குது இல்ல. ஆனா சர்ச்சுக்கு மட்டும் ஆயத்த செய்தி கூடாது. அதை பத்தி பேசினா தப்பு. மோட்டிவேஷனுக்கு அதிக அகைன்ஸ்ட் இது. அது என்னங்க அவர் எப்ப பார்த்தாலும் வருகை வருது. நீங்க எப்ப பார்த்தாலும் வருகை பத்தி பேசவே மாட்டேங்கிறீங்க. அதனாலதான் ஆண்டவர் இப்ப அதை பத்தி மட்டுமே பேசுறதுக்கு வேற ஒரு சிச்சுவேஷன் ஆகி போச்சு. முந்தையெல்லாம் ஒரு கன்வென்ஷன் சொன்னா 3வது நாள் மட்டும் வருகை பத்தி பேசுவாங்க. இப்ப வருகைக்காகவே 3 நாள் வைக்கிறோம்னா என்ன அர்த்தம்? அவ்வளவு அதுக்கான நீடு வந்துருச்சுன்னு அர்த்தம். அதுதான் இன்னைக்கு காரணம். அப்ப உங்களுக்கு முதல்ல அத்தனை பேருக்கும் அந்த காணாதவைகளை குறித்து ஒரு என்ன இருக்கணும்? ஒரு தேவ எச்சரிப்பு இருக்கணும். 1 கொரிந்தியர் எழுதுறாரு இல்லையா 2ஆம் அதிகாரத்துல, தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்த மனிதர்களை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். இந்த வெளிப்பாடு தான் உங்களுக்கு இருக்கான்னு கேட்கிறேன். இந்த வெளிப்பாடு தான் இருக்கா? நமக்கு ஒன்னு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு, கன்ஃபார்மா இருக்கு 100%. அதை பத்தின ரெவலேஷன் அதுதான் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. இதை அல்ல, இதிலும் மேன்மையான பரம தேசத்தையே அவன் நாடினான், தூரத்தில் அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு. இந்த விஷன் தான் வேணும்னு நான் சொல்றேன். நமக்கோ ஆவியிலே கர்த்தர் அதை வெளிப்படுத்தினார். இந்த விஷன் இல்லாத சர்ச் வருகையில போகாதுன்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான், ஒரே விஷயம் தான். ஏன்னா அந்த விஷன் இருந்தால் தான் நீங்க அதுக்கு ஆயத்தமாவீங்க. இல்ல வெறும் ஆராதிச்சுட்டு வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டு தசவாங்க அன்னைக்கு கொடுத்துட்டு இந்த வாரம் என் ரிலீஜியஸ் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு சாட்டிஸ்பாக்சனோட போனீங்கன்னா அடுத்த வாரத்துக்கு உள்ள நடுவுல வருகை வந்தா என்ன ஆகும் உங்க நிலைமை? நோ சான்ஸ். அந்த விசுவாசம் எதுல இருக்குது? வரப்போறதுங்கிறத நீங்க விசுவாசம் விசுவாசம். இப்ப அந்த அறிவே இல்லைன்னா, அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த அறிவே இல்லைன்னா, சோ முதலாவதாக சபைக்கு இருக்க வேண்டியது, கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னன்னா, காணாதவைகளை குறித்ததான இனி வரும் பலன் மேல்
நியமிக்கப்பட்டவைகள், ஃபியூச்சர், அந்த செகண்ட் விஷன் சொல்லுவாங்க. ஒவ்வொருத்தரும் செகண்ட் விஷன் இருக்கணும். நோவா கிட்ட அந்த செகண்ட் விஷன் இல்லாம போயிருச்சு. இது இருந்துச்சு, ஜலப்பிரளயம் வரப்போது ஆயத்தப்படுத்தணும் எல்லாம் இருந்துச்சு, அதுக்கு அடுத்த விஷன் அவர்கிட்ட இல்லாம போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அதுதான் பிரச்சனை. இரண்டாவது வாசிங்க, அதே 11ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தம் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இந்த எச்சரிப்பு எதுக்காக? நான் எச்சரிப்பு பெற்றுக்கொள்றேன், பெறணும் இவ்வளவு நேரம் பேசணுமே, எதற்காக? வசனம் சொல்லுது, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படிக்கு. இதான் அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், மிக முக்கியமானது. உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், குடும்பம் தான் கர்த்தருடையதான முதல் கான்செப்டாக இருந்துச்சு. கர்த்தர் படைக்கும் போது ஆதாமியும் ஏவாளையும் எப்படி படைக்கிறாரு? கணவன் மனைவியாக, ஒரு ஃபேமிலி. ஆண்டவர் அண்ணன் தங்கச்சியாவோ, அல்லது அக்கா தம்பியாகவோ, அல்லது அப்பா பொண்ணாகவோ, அம்மா பையனாகவோ படைக்காம என்ன படைக்கிறாரு? கணவன் மனைவியாக, ஃபேமிலியா படைக்கிறார். என்ன ரீசன்? இதுக்கு பின்னாடி தேவ திட்டம் நிறைய இருக்குது. அது கிறிஸ்துவுக்கும் மனவாட்டி சபைக்கும் உள்ளதான கனெக்ஷன். அப்ப இதை ரட்சிக்கிறதா வெரி இம்பார்ட்டன்ட், சபையை ரட்சிக்கிறதா வெரி இம்பார்ட்டன்ட். இப்ப தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு வேலையை உண்டு பண்ணினான் அப்படின்னு. முதல்ல இந்த விஷயம் வேணும் எனக்கு. ரெண்டாவது, எனக்கு இந்த காரியம் தெரியணும். எது தெரியணும்? நான் மட்டுமல்ல, என் குடும்பமும் சேர்ந்ததுதான் வருகையில பங்கு. ஒருத்தர் விட்டு ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படுவது பங்கு அல்ல. நீங்கள் என்பது நீங்கள் அல்ல, உங்க ஃபேமிலி எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு ஆளு. கணவனும் மனைவி எப்படி இருக்கிறாங்க? ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்ததான் ஒரு ஆளு. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அப்ப நமக்குள்ள இருந்துதான் பிள்ளைகள் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி போகிற வரைக்கும் அவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். நல்லா கவனிச்சு பாருங்களேன். ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக்குன்னு வந்துகிட்டே இருக்கும். எப்ப அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சோ அதுக்கப்புறம் ஆபிரகாமின் வராது, ஈசாக்கை பத்தி பைபிள் போயிடும். அதுக்கப்புறம் ஆபிரகாம் மரணம் மட்டும்தான் இருக்கும், ஈசாக்கு பின்னாடி பைபிள் போயிடும். எப்ப ஈசாக்கு கிட்ட விட்டு யாக்கோப் புறப்பட்டு லேயால பார்க்க போனாரோ அதுக்கப்புறம் லேயாலுக்கு பின்னாடி பைபிள் போயிடும், ஈசாக்கை பத்தி இருக்காது, ஈசாக்குடைய மரணம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபேமிலி தான் கர்த்தருடைய பிளான், மிக முக்கியமான ஒரு பிளான்ல இருக்கு. இப்போ எத்தனை பேருக்கு உத்தரவாதம் இருக்குது? என் குடும்பம் கண்டிப்பாக வருகையில் போகும், வரப்போகிற வருகையில் என் ஃபேமிலி போகும் அப்படிங்கிற எத்தனை பேருக்கு உத்தரவாதம் இருக்குது? எனக்கு ரொம்ப இந்த கடைசி காலத்துல நாங்க நிறைய அந்த மீட்டிங்ஸும் போறோம், அந்த மாதிரி யூத் மீட்டிங்ஸ் நடத்துறோம், அப்புறம் Q&A செக்ஷன்ஸ் நிறைய வைக்கிறோம். அதுல நிறைய பார்க்கும்போது உலகத்தார் குடும்பத்தை விட ஆவிக்குரிய குடும்பங்கள் பரிதாபமான நிலைமையில் இருக்கிறது. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இருக்கிற இடத்தை யூஸ் பண்ணிக்க விரும்புறேன். என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நோவாக்குள்ள இருந்த அந்த விஷன் இருக்குல்ல, நோவாக்குள்ள கத்தர்கிட்ட இருந்த அந்த ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குல்ல, அது அப்படியே அவன் ஃபேமிலிக்குள்ள போயிடுச்சு. அதான் பிளஸ் பாயிண்ட். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்தார், நோவா நீதிமானாக இருந்தார், இந்த தேவ எச்சரிப்பு பெற்றார், இவ்வளவு காரியம் இருக்கு நோவா கிட்ட. இது அப்படியே யாருக்கிட்ட போச்சு? பிள்ளைங்கிட்ட போச்சு. 100 வருஷம் அப்பா ஒரு பேழை கட்டுறாரு, போட் கட்டுறாரு. எதுக்குப்பா கட்டுறீங்க? பெரிய வெள்ளம் ஒண்ணு வரப்போகுது, உலகமே அழிய போகுது, நாம அதுல தப்பிக்க போறோம். இன்னைக்கு சொல்லி பாருங்க, நோவாவை அவங்க பசங்க ஒத்துக்க மாட்டாங்க, உங்க பசங்க ஒத்துக்க மாட்டாங்க. இன்னைக்கு சொல்லி பாருங்க, நோவா சொல்றாரு அப்படி ஒண்ணு வரப்போகுது. இந்த விஷன் அவர் மனைவிக்குள்ள போகுது. அவர் சொல்றது எங்க போகுது? அவர் மனைவிக்குள்ள போகுது. அது மட்டுமல்ல, 3 பேரும் வாலிப பசங்க, கல்யாணமான பசங்க. நோவாவும் அவன் குமாரரும் குமாரரின் மனைவிகளும், அவங்களுக்குள்ள இந்த விஷன் போகுது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இன்னைக்கு உங்க விஷன் உங்க மனைவிக்குள்ளேயே போகாது, உங்க விஷன் உங்க கணவனுக்குள்ளேயே போகாது. அதை புரிய வைக்கிறதுக்குள்ளே உங்க வாழ்நாள் முடிஞ்சிடும். அந்த அம்மா கிட்ட சொல்லி முடிக்கவோ அல்லது ஐயா கிட்ட சொல்லி முடிக்கவோ உங்களுக்கு வாழ்நாளே முடிஞ்சிடும். எப்படி நிறைய பேர்ட்ட கேட்பேன், அந்த விஷனோட ஒத்து ஓடுற குடும்பங்கள் இருக்கு, இல்லன்னு கிடையாது. ஆனா விஷனே இல்லாத ஆளை தூக்கிட்டு ஓடுறதுன்னு ஒண்ணு இருக்குது. அது இருக்கிறதுல ரொம்ப கஷ்டம். அவங்களுக்கும் விஷனை புரிய வச்சு, அவங்களுக்கு அந்த புரியாத ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு இந்த ஓடுறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்களேன், இருக்கிறதுலயே மகா கஷ்டம். என்ன பண்றதுனே தெரியாது. ஆனா வேற வழியே இல்ல. அதெல்லாம் நம்ம எங்கேயோ யோசிக்க வேண்டியது, கல்யாணம் ஆகும்போது யோசிக்க வேண்டிய விஷயம். நான் தான் சொல்லுவேன், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்க 1000 தடவை யோசிக்கலாம், கல்யாணம் பண்ண பிறகு ஒரு தடவை கூட யோசிக்க கூடாது. முடிஞ்சிருச்சு, வேலை ஓவர். இனி இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம் தான் பார்க்கணும். வண்டி வாங்குற வரைக்கும் எந்த வண்டி வாங்கலாம் நீங்க என்ன செய்யலாம்? யோசிச்சு 1000 மாடலை நீங்க பார்க்கலாம். வாங்கிட்டீங்களா, இருக்கிற வண்டியை ரிப்பேர் பண்ணி ஓட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். பக்கத்துல போற வண்டி எப்பவுமே நமக்கு நல்லா தான் தெரியும், அது யூசுவல் தான். அந்த வண்டி எப்படி போகுது இல்ல, என்ன பண்றது? நமக்கு இந்த வண்டி தான் ஆண்டவர் கொடுத்திருக்காரு, இதை தான் ஓட்டணும். கரகரன் சவுண்ட் வருது, வேற வழி இல்லை, இதோட தான் வாழணும். நான் எப்பவுமே சொல்லுவேன், எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் வந்து பைபிள்ல, இந்த சிங்கக்கபில சிங்கத்தின் வாயை கட்டினார்ல தூதன், கட்டினார் தானே சார்? ஏன் இவர் தானியலை தூக்கி வெளியே விட்டு போக கூடாது? எப்படி இருந்தாலும் ராஜா நாளைக்கு காலைல காப்பாற்ற போறாரு, இவரையும் காப்பாற்றணுங்கிற பிளான் பரலோகத்துக்கு வந்துருச்சு. இந்த சிங்கத்தை வாயை கட்டுறதுக்கு பதிலா பேசாம தானியலை தூக்கி வெளியே விட்டு போயிட்டா வேலை முடிச்சா இல்லையா? இல்ல, நம்ம வியூல சொல்றேன், பிரச்சனை இருக்கா இல்ல? இப்ப இது சிங்கத்துல சிங்க வாயத்தை கட்டியாச்சு, தானியலையும் அங்கேயே விட்டாச்சு. ஒரு நாள் நைட்டு முழுக்க இந்த சிங்கத்தோட அவர் என்ன செய்யணும்? வாழணும். இப்ப தானியல் நிலைமை நினைச்சு பாருங்க. அது நல்ல சிங்கம் வந்தா வாய் கட்ட வேணாம், இது நல்ல சிங்கம் எல்லாம் இல்ல, அதனால தான் அவன் என்ன பண்ணிட்டான்? வாயை கட்டிட்டான். இப்ப அந்த சிங்கம் தானியலை நைட்டு முழுக்க எப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்கோம்? யூஷுவல் தானே?
எப்படி உட்காந்துருக்கோம் யோசிச்சு பாருங்க. நல்ல சாப்பாடு முன்னாடி இருக்கு, நம்மளால சாப்பிடவும் முடியல, பரலோகம் வாயை ஜாம் ஆக்கி விட்டு போயிருச்சு இல்லையா? இப்ப அந்த சிங்கத்துக்கு எப்படி இருக்குன்னு கேட்டா, நல்ல சாப்பாடு, சாப்பிடவும் முடியல, இப்படியே உட்காந்து முறைச்சிட்டே இருக்கும். இப்ப தானியேல் நேருக்கு நேர் சிங்கத்தை பார்க்க கூட மாட்டாரு. அப்ப நீங்க ஓடுற ஓட்டத்துல முதல்ல உங்க விஷன் உங்க குடும்பத்துக்குள்ள போகுதா? அவங்கள ஆயத்தப்படுத்த இடத்துக்கு சபை இருக்குதா? உங்களால முடியுதா? அதானே இன்னைக்கு பிரச்சனை. ஒரு குடும்பத்தை பரலோகத்துக்கு கூட்டு போறதுக்கே விஷனை கொண்டு போக முடியல. இன்னைக்கு கொண்டு போக பார்த்தா இப்படிப்பட்ட குடும்பங்கள் தான் இருக்கு. உங்க விஷன் உங்க ஃபேமிலிக்குள்ள போகவே மாட்டேங்குது. கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆனாலும் போக மாட்டேங்குது, 20 வருஷம் ஆனாலும் போக மாட்டேங்குது. பிரச்சனை போயிட்டே இருக்கு. இன்னைக்கு நிலைமை தான், விஷன் போக மாட்டேங்குது. சரி, இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, உங்கள் விஷன் உங்க பிள்ளைகளுக்குள்ள போகுதா? இன்னைக்கு இருக்கிறதுலே மிகப்பெரியதான டிராபேக் அதுதான். நிறைய ஆவிக்குரியவங்க அழுகுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, இப்ப இந்த ஜெனரேஷன் கேப்னு சொல்றாங்க, ஜென்சின்னு சொல்றான், என்னென்னமோ சொல்றான். நம்ம கிட்ட பேசுறதுக்கு அவனுக்கு கோவம் வருது. சாட் ஜிபிடி கிட்ட பேசுறது சந்தோஷமா பேசிட்டு இருக்கான். அவன் சொல்றான் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சுங்கிறான். இன்னைக்கு எப்படி இவனுக்குள்ள நீங்க ஸ்பிரிச்சுவல் விஷனை கொண்டு போவீங்க? நிறைய சர்ச் இப்ப பாதிக்கப்பட்டு பிரச்சனையே அங்கதான் போயிட்டு இருக்குது. எப்படி கொண்டு போறது? எப்படி இந்த விஷனை பிள்ளைகளுக்குள்ள கொண்டு போகிறது? நீங்க சர்ச்சைக்கு கூப்பிட்டா பிள்ளைங்க வருதா? இன்னைக்கு சர்ச்சைக்கு பிள்ளைங்க வருதா? ஒண்ணு வரமாட்டேங்குது. அப்படியே கண்டிச்சு நம்ம கூப்பிட்டாலும் இங்க வந்து உட்காந்துட்டு போன் நோண்டிக்கிட்டு இருக்குது. பாஸ்டர் செய்தி கொடுத்துருக்காரு, கீழே உட்காந்து போன் நோண்டிக்கிட்டே இருக்குது. பெற்றோரால ஒண்ணுமே சொல்ல முடியல. மீறி கேட்டா குடும்பமே உடையிற அளவுக்கு பிரச்சனை நடக்குது. இன்னைக்கு விஷன் போகல. என்ன காரணம்? உங்களுக்குள்ள விஷன் ஏன் உங்க பிள்ளைக்குள்ள போக மாட்டேங்குது? அதை கொண்டு போக வேண்டியது பொறுப்பு உங்களுக்கு தானே. உங்க பிள்ளைய டாக்டர் ஆக்குறது, இன்ஜினியர் ஆக்குறது, IAS ஆக்குறது, IPS ஆக்குறதுலாம் ரெண்டாவது. முதல்ல அவனை மனுஷன் ஆக்கணும். முதல்ல கர்த்தர் கூட நிறுத்தணும். அவன் டாக்டரா நரகத்துக்கு போகிறதை விட சாதாரணமாய் படித்து பரலோகத்துக்கு போவது வாசி. இன்னைக்கு படிப்புன்னு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காத ஒரு ஃபேமிலிஸ் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெஷல் கிளாஸ்க்கு அமைச்சிடறாங்க, நீட்டுக்கு படிக்கிறாங்க, அங்க போறாங்க. படிப்பு இல்லாட்டி எதிர்காலத்துல பிச்சை எடுப்பார். திருப்பியும் சொல்றேன், கர்த்தர் இல்லாவிட்டால் தான் பிச்சை எடுப்பார்கள். அவர் ஆடு மேய்க்கிறவனையும் ராஜாவாய் மாத்த வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உங்க பிள்ளைக்கு எவ்வளவு ஞானம் இருக்குதோ அந்த ஞானத்துக்கு கர்த்தர் உயர்த்திட்டு போறாரு. தேவனால் கூட அந்த காரியம் ஒண்ணும் இல்லை. உங்க பிள்ளைக்கு படிப்பு கொடுக்க வேண்டாம்னு சொல்லல. உலகத்துல எல்லாத்தையும் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுங்க. ஆனா எல்லாமே ரெண்டாவது. கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட். சபைக்கு கூட்டு வரதான் ஃபர்ஸ்ட். அங்க கூட்டு வர மாட்டேங்கிறீங்க. அது கூட்டு உட்கார பாருங்க. பிள்ளைகளை சர்ச்சை கூட்டு வரது பெற்றோர் கண்ட்ரோல்ல இல்லையாமா. எங்க நான் சொன்னா அவ கேட்கவே மாட்டேங்கிறா, வரவே மாட்டேங்கிறா. எங்க காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா, பைபிள் வாசி காட்டி சாப்பாடு போட மாட்டாங்க. நோ பிரேக்ஃபாஸ்ட், காஃபி கிடையாது, எதுவும் கிடையாது. நாங்க உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? பிள்ளை கோச்சிக்கிட்டு போய் ஏதாவது பண்ணோம். அது பயமுத்துறதோட சரி. நீங்க பேப்பர்ல நடக்கிற 1-2 விஷயத்தை வச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க? பிள்ளை ஏதாவது பண்ணிக்குமா? ஒண்ணும் பண்ணாது. நீங்க ஸ்பிரிச்சுவலி பிள்ளைக்கு பேக்கப் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்கு நீங்க முதல்ல ஜாம் பண்ணுங்க. பெற்றோர் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா அப்புறம் பிள்ளைங்க டிவி தான் பார்க்கும். பெற்றோர் உட்காந்து போன் பார்த்தா அதுவும் தான் பார்க்கும். நீங்க சீரியல் பாக்குறீங்க, அது கொரியன் சீரியல் பாக்குது, அவ்வளவுதான் வித்தியாசம். நீங்க தமிழ் சீரியல் பாக்குறீங்க, உங்க பிள்ளைங்க என்ன பாக்குது? கொரியன் சீரியல் பாக்குது. அது வேற சொல்லுது. இப்ப நான் என்ன தமிழா பாக்குறேன், கொரியா தானே பாக்குறேன். ஏன்னா கொரியா பாவம் நல்ல பாவம், தமிழ் பாவம் தான் மோசமான பாவம். இன்னைக்கு இதுதான் குடும்பங்களுடைய நிலைமை. வசனம் சொல்லுது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பிழை உண்டு பண்ணினான். ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் டு யுவர் ஃபேமிலி. இன்னைக்கு கணவர் வேலைக்கு போறாரு, மனைவி வேலைக்கு போறாங்க, காலத்தின் கட்டாயம், பணம் பத்தல, குட். ஆனா இதெல்லாம் சம்பாரிச்சு யாரு கொண்டு வரீங்க? 60 வயசு வரைக்கும் ஓடி வீடு போட்டு சம்பாரிச்சு நகை வாங்கி லேண்ட் வாங்கி எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. 60 வயசு ஆகும்போது ஃபேமிலி இல்ல. பையன் சொல்றான் வெளிநாட்டுல இருந்து, எங்கிட்ட சொன்னா ஒருத்தன், அவங்க அம்மா இறந்துட்டாங்க, போன் பண்றோம், வா இந்த மாதிரி அம்மாக்கு இப்படி ஆகி போச்சு. அவன் சொல்றான், அங்கிள் நான் வந்துட்டு போனா 2-3 லட்சம் செலவாகும் அங்கிள், நீங்க பேசாம ஒரு ஆன்லைன்ல அதை எடுத்து காட்டுங்க, நான் இங்க இருந்தே பாத்துக்கிறேன். ஆன்லைன்ல பாக்கலாம். எப்படி அந்த ஃபீலிங் அவனுக்கு இல்ல பாருங்களேன். அம்மா வந்து லாஸ்டா பாக்கணும், நமக்கெல்லாம் அந்த கட்டி பிடிச்சி அழுவுறது அதெல்லாம் அவனுக்கு போயிடுச்சு. கடைசி காலத்தில் அன்பு தனிந்து போகணும்னு இருக்குல்ல, எல்லாம் போயிடுச்சு. அதுக்கு காரணம் என்ன? நான் சொல்றேன், அதுல 50% பெற்றோர் தான் காரணம். பெற்றோர் தான் காரணம். அவங்களுக்கு நீங்க எதை இம்பார்ட்டன்ஸா முதல் 25 வருஷம் கொடுத்தீங்களோ அதுதான் அடுத்த 25 வருஷம் அவங்ககிட்ட வேலை செய்யுது. நோவா 500வது வருஷத்துல தரிசனத்தை பெற்ற உடனே அடுத்த 100 வருஷத்துக்குள்ள பிள்ளைங்களுக்குள்ள அந்த தரிசனத்தை கொண்டு போயிட்டான். கொண்டு போய் அதை அப்படியே அந்த பிள்ளைங்க 100 வருஷம் கூட சேர்ந்து பேழை கட்டுது பாருங்க. தனி மனுஷனா கட்டியிருக்க முடியாது. இது போகுதா இன்னைக்கு உங்களுக்குள்ள, உங்க பிள்ளைகளுக்குள்ள? எனக்கு ரொம்ப பைபிள பார்த்ததுல தாவீது பையன் சாலமோன் கெட்டு போயிட்டார், உங்களுக்கு தெரியும். சாமுவேல் பசங்க கெட்டு போயிட்டாங்க, ஏலியின் பசங்க கெட்டு போயிட்டாங்க. ஒரு சிலரோட பசங்க மட்டும்தான் கர்த்தருக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாங்க. அதுல ஒண்ணு நோவாவுடைய பசங்க. இப்ப உங்க பசங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்களா? தயவு செய்து சொல்றேன், உங்க வீட்டுல தயவு செய்து குடும்பத்தோட ஒரு 1/2 மணி நேரமாவது பிரேயருக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க. இருக்கிற பிஸி, அவங்க வந்து டியூஷன் போறாங்க, அவங்க ஸ்பெஷல் கிளாஸ் போறாங்க, நாங்க ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், எக்ஸ்ட்ராவா 1 மணி நேரம் வேலை பார்த்தா நல்லா கிடைக்கும், எல்லாம் கிடைக்கும், குடும்பம் நரகத்துக்கு போயிடும். எண்ட் ஆஃப் த டே குடும்பம் நரகத்துக்கு போயிடும். எதையாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுங்க. ஒரு 1/2 hour ஆவது உட்காந்து ஃபேமிலியா ஒரு வசனத்தை வாசிச்சு ஒரு சின்ன பிரேயர் தயவு செஞ்சு பண்ணுங்க. இல்லைன்னா கஷ்டம். உங்ககிட்ட கார் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும், வீட்டுக்குள்ள கர்த்தர் இருக்க மாட்டாரு.
எசேக்கியேல் 8:6 சொல்றாரு ஆண்டவர், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான காரியத்தை இஸ்ரவேல் வம்சத்தார் செய்கிறார். சர்ச் இருக்கு, நியாயப்பிரமாணம் இருக்கு, எல்லா முறையும் நடக்குது, பலி நடக்குது, எல்லாம் நடக்குது. கர்த்தர் வெளியே இருக்கிறார், கர்த்தர் உள்ள இல்லையாமா. வெளிப்படுத்தல் 3:20 சொல்லுது, வாசப்படியில் நின்று நான் கதவை தட்டுகிறேன். அப்படியே என்ன அர்த்தம்? உள்ள அவர் இல்லைன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ள அவர் இல்ல. 5ஆம் அதிகாரம் உன்னத பாட்டு சொல்லுது, இதோ வாசப்படியில் நின்று என் புறாவே, என் உத்தமையே, என் பிரியமானவளே கதவை திற. வெளியே நிக்கிறாரு. சபை பேசிட்டு உள்ள இருந்து. அதே நிலைமை தான் இன்னைக்கு நிறைய வீடுகள். கர்த்தர் இல்ல வீட்டுக்குள்ள. இந்த வயசானவங்க வீட்டுல ஒருத்தர் இருப்பாங்க பாருங்களேன், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி காரியங்கள் நடக்கும்போது கொஞ்சம் உட்காந்து அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு 70 வயசுல இருக்கவங்க, ஏங்க இப்படி டிவி எல்லாம் பாக்குறீங்கப்பா, சர்ச்சில் சொல்றாங்கல்ல, கொஞ்சம் உட்காந்து பைபிள் வாசிங்களேன்னு. இப்ப நீங்க என்ன பாத்தீங்க, இவங்க எல்லாம் டிஸ்டர்பன்ஸா இருக்கிறாங்க. 60 ஆனவன தூக்கி கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோம்ல போட்டுறான். கேட்டா சொல்றான், மாசம் மாசம் காசு கட்டிடுறோம், பாத்துக்கிறாங்க, நம்மளால வச்சு பாத்துக்க முடியாது. ஏன் முடியாது? ஏன் முடியாது? ஏன் வீட்டுல ஒரு ஆளை போட்டு பாத்துக்கங்க, ஓல்டேஜ் ஹோம்ல கொடுக்குற காசை உங்களுக்கு அவங்க இருக்கிறது தடையாக நினைக்கிறீர்கள். திருப்பியும் சொல்றேன், குடும்பம் என்பது தாத்தா பாட்டியும் சேர்ந்ததான் குடும்பம். தாத்தா பாட்டியே தேவையில்லைன்னா உங்க அப்பா அம்மா பிறந்த உடனே அவங்களை கொண்டு இருப்பார் ஆண்டவர். அந்த தாத்தா பாட்டியினுடையதான ஒரு அஃபெக்ஷன் இருக்கு, அதுல ஒரு அன்பு இருக்கு, அதுல ஒரு அனுபவம் இருக்கு. 60-70 ஆன உடனே தேவையில்லைங்கிற நிலை வந்துருது. அதனால என்ன ஆகுது, அவங்க வீட்டுல பாரமா தெரியுறாங்க. நோவாவுடைய குடும்பத்துல அடுத்த பெரிய பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அவர் மனைவிக்குள்ள போன தரிசனம் அவங்க பசங்களுக்குள்ள போச்சு. அதை விட பெரிய ஆச்சரியம், அவங்க பசங்களுடைய மனைவிகளுக்குள்ள போச்சு. இன்னைக்கு புறஜாதியார் குடும்பம் கூட கூட்டு குடும்பமா இருக்கு, ஒரு கிறிஸ்தவ குடும்பம் கூட இருக்க மாட்டேங்குது. முடியல. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ரெபேக்கால கொண்டு போய் சாராள் கூடாரத்துல வைக்கிறான். யாரு? ஈசாக்கு. வசனம் அப்படிதானே சொல்லுது, கொண்டு போய் தன் தாயின் சோகம் நீங்க சாராளின் கூடாரத்துல கொண்டு போய் வச்சான்னு இருக்கு. இன்னைக்கு போய் உங்க அம்மாவுடைய கூடாரத்துக்குள்ள உங்க மனைவி வச்சிட முடியுமா? இன்னைக்கு நம்ம என்ன நினைக்கிறோம், வீட்டுல இருக்கிற பெரியவங்கள, வயசானவங்கள என்ன நினைக்கிறோம்? வேண்டாம், பாரம். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்க அப்பா கிட்ட இருந்து விஷன் உங்களுக்குள்ள வருது இல்ல, அதே மாதிரி உங்க தாத்தா கிட்ட இருந்த விஷன் உங்க அப்பாக்குள்ள வந்துச்சு. இது தலைமுறை தலைமுறையா வர்ற விஷன். நீங்க ஒரு இடத்துல ஒரு ஆளை கட் பண்ணி, இப்ப ஆபிரகாமுடைய விஷன் இருக்கு, யாருக்குள்ள வந்துச்சு? ஐசக்குள்ள. ஈசாக்குடைய விஷன் யாருக்குள்ள வந்துச்சு? ஜேக்கப்குள்ள. ஜேக்கப்புடைய விஷன் யாருக்குள்ள வருது? ஜோசப்குள்ள. அப்ப யோசேப்புக்குள்ள இந்த விஷன் தலைமுறை தலைமுறையா வந்து எங்க முடியணும்? கிரைஸ்ட்ல முடியணும். ஆபிரகாமின் சந்ததி எங்க வருது? கிறிஸ்துக்குள்ளாக வருதுன்னு சொல்லுது கலாத்தியர்ல. அப்ப இது ஒரு செயின். நீங்க அதை கட் பண்றீங்க, வந்து கட் பண்றீங்க. அப்பாவுடைய விஷன் பையனுக்குள்ள வந்தோன்னா அப்பாவை தூக்குங்கிறீங்க. தேவையில்லை. நீங்க சும்மா எங்க அவங்களெல்லாம் வச்சு என்னெல்லாம் பார்க்க முடியாது. திருப்பியும் சொல்றேன், நியாயத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நியாயத்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இன்னைக்கு ஒரு குடும்பத்தை ரட்சிப்பதற்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேதம் சொல்லுது, அவன் தன் விஷனை முழுவதுமாக அவர்கள் கொண்டு போயிருந்தான். ஒரு 4000 வருஷத்துக்கு முன்னாடி. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, இந்த மாதிரி போதிக்கிறதுக்கு அவனுக்கு சர்ச் கிடையாது, பைபிள் கிடையாது, ஒரு பாஸ்டர் கிடையாது, எதுவுமே கிடையாது. அந்த தரிசனத்தை அவன் பெற்றுக்கொள்கிறான், அவ்வளவுதான். அப்படிதான் பைபிள். எப்படி இவ்வளவு விஷயத்தை அவனுக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு? இன்னைக்கு இவ்வளோ ஒரு என்லைட்டிங்கான வேர்ல்டு இது, அவ்வளவு ஒரு டெக்னாலஜி நாலேஜ்ஃபுல் வேர்ல்டு இது. இன்னைக்கு நம்மளால அந்த தரிசனத்தை பிள்ளைகளுக்குள்ளேயோ ஃபேமிலிக்குள்ளேயோ கொண்டு போக முடியலையே. முழு குடும்பமும் போகுமான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. இவ்வளவு கஷ்டப்படுறோமே, எதுவுமே இல்லாம எப்படி அவனுக்குள்ள கொண்டு போக முடிஞ்சிச்சு? ஒரு ஆடு மேய்க்கிற யாக்கோபு தன் தரிசனத்தை தன் பையனுக்குள்ள கொண்டு போயிட்டார். ஒரு துறவு தோன்ற அல்லது விதை விதைக்கிறதான ஐசக்கு தன்னுடைய தரிசனத்தை தன் பையனுக்குள்ள கொண்டு போயிட்டார். ஏன் இன்னைக்கு படிச்சவங்களால கொண்டு போக முடியல? கேட்டா சொல்றோம், நான் அதை படிச்சிருக்கேன், டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, மாஸ்டர் டிகிரி, ஐடி முடிச்சிருக்கேன், ஏஐ முடிச்சிருக்கேன், என்னென்னமோ சொல்றீங்க. உங்களுக்குள்ள கர்த்தர் கொடுத்த விஷன் உங்க பிள்ளைகளுக்குள்ள கொண்டே போக முடியல உங்களால. காரணம் என்ன? இன்னைக்கு உலக நாலேஜ் இருக்கிற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் இல்ல. இன்னைக்கு உலக நாலேஜ் உங்களுக்கு பணத்தை கொடுத்துருச்சு, வசதி வாய்ப்புகளை கொடுத்துருச்சு. திருப்பியும் சொல்றேன், இனி வரும் பலனை ஆவிக்குரிய நாலேஜ் மட்டும்தான் கொடுக்கும். உங்க பிள்ளைகளுக்கு அதை கொடுக்கும். அதெல்லாம் வயசான தெரிஞ்சுக்கலாம். வயசாகிற வரைக்கும் வருகை தாமதிக்குமா தெரியாது, எப்ப வேணாலும் வருகை வரும். அப்ப முதலாவதாக வேதம் சொல்லுது, நோவா அந்த தரிசனத்தை பெற்றுக்கொள்வனாக இருந்தான். இரண்டாவது, தன் குடும்பத்தை ரட்சிக்கும்படி ஒரு பேழை உண்டு பண்ணினான். அதனால்தான் வேதம் சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்ப நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். The family is very important. அதுதான் கர்த்தருடைய விஷன். கொண்டு போறதுக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. கடைசியா இந்த வசனத்தை வாசிங்க, முடிக்கலாம். எபிரேயர் 11:7 வாசிங்க பாப்போம். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாயிருக்கும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். அடுத்து வரக்கூடிய ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் சுதந்திரவாளியாய் மாறணும்னா இவ்வளவு காரியத்தை செய்தால் மட்டும்தான் முடியும். எல்லாருக்கும் ஆசை இருக்குது, எல்லாருக்கும் ஆசை இருக்குது. பரலோகத்துக்கு போகணும்னு ஆசை இருக்குது, கர்த்தரால் ஒரு ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக்கு கொள்ளணும்னு இருக்குது, அவர் வரும்போது அவன் கிரியத்தக்கதான பலனை நாங்கள் அடையணும்னு இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனால் அதெல்லாம் அடையணும்னா இதை செய்யாம முடியாது. இதை செஞ்ச பிறகு வசனம் சொல்லுது, அவன் விசுவாசத்தினால் உண்டான நீதிக்கு சுதந்திரவாளியானான். அவன் அதை இன்கிரிடியன்ஸ் அவன் எடுத்துக்கொண்டான், அவன் ஆசீர்வாதத்துக்குள்ள வந்துட்டான். எப்படி அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள வந்தாரு? இவ்வளவு காரியத்தை செய்ய வேண்டியதாக இருக்கு. இன்னைக்கு உள்ளதான மிக முக்கியமான உபதேச பிழை என்னன்னா, கிரியையே இல்லாமல் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது. நான் எதுவுமே செய்ய மாட்டேன், ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? ஆசீர்வதிப்பாரு. இல்லவே இல்லைங்க, அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை. ரட்சிப்பு கூட
நமக்கு கிருபையினால கிடைச்சிச்சு, அவருடைய கிரியையினால கிடைச்சிச்சு. அவர் சிலுவை சுமக்க வேண்டி இருந்துச்சு, அவர் மரிக்க வேண்டியிருந்தது, அவர் பாட அனுபவிக்க வேண்டியிருந்தது. அதனாலே நான் ரட்சிக்கப்பட்டேன். கிரியையில்லா விசுவாசம். இன்னைக்கு உங்களுக்கு கடைசி காலத்துல என்ன ஆயிருச்சு? நீ தசமா காணிக்க கொடுத்துட்டு நீ பாட்டும் வேலையை பாரு, பரலோகம் உனக்கு தானாய் கிடைக்கும். கிடைக்கவே கிடைக்காது. பைபிள் அப்படி இல்லவே இல்ல, அப்படி இல்லவே இல்ல. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியை நீங்க சுதந்திரிக்கணும்னா இவ்வளவு காரியத்தை செய்ய வேண்டி இருக்குது. பயபக்தி உள்ளவனாக வேண்டி இருக்குது. வரும் காரியங்களை குறித்து தேவ எச்சரிப்பு பற்றி விசுவாசிக்க வேண்டி இருக்கிறது. வேலையை ஆயத்தம் பண்ண வேண்டி இருக்கு. இவ்வளவு காரியம் செஞ்சாதான் நீங்கள் சுதந்திரவாளியாய் மாற முடியும். இன்னைக்கு ஒரு கூட்டம் சொல்லிட்டே இருக்குது, நீங்க என்ன வேணாலும் எப்படி வேணாலும் இருங்க, ஜாலியா இருங்க. இதான் கடைசி காலத்துல பிசாசோடையதான கடைசி தாக்குறதுக்கு பிசாசு இருக்கிற இதான் நூதனமான டாக்டர். ஜாலியா இரு, சர்ச்சுக்கு வந்துட்டு போ, சர்ச்சுடைய முறைமைகளை மட்டும் செஞ்சுட்டு போயிரு, கரெக்ட் டயத்துக்கு வா, தசமா காணிக்க கருத்து கொடுத்துரு, சர்ச்சில் ஏதாவது ப்ரோக்ராம் வச்சு அட்டன் பண்ணு, நீ பாட்டு இரு, கர்த்தருடைய பரலோகத்துக்கு கூட்டு போவார். இல்லைங்க, ஏமாத்துறாங்க. இல்ல, இன்னைக்கு பைபிள், இன்னைக்கு ஆன்லைன்ங்கிற பேர்ல பிசாசு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுத்தி திரிறான். இந்த உபதேசம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஏன் தெரியுமா? இப்ப நீங்க அதை செஞ்சுட்டே இருக்கீங்க. இப்போ உங்களை ஒரு சாட்டிஸ்பாக்சன் கொண்டாந்துரும். நம்ம தான் ஆல்ரெடி சர்ச்சுக்கு போறோமே, நம்ம தான் தசமா காணிக்கல கொடுத்துட்டு இருக்கிறோமே, அப்ப நம்ம கரெக்டா தான் இருக்கிறோங்கிறதான ஒரு மாயைக்குள்ள கொண்டு போயிடும். இல்ல, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அப்பத்தான் நீங்க மகிமை மேல் மகிமை அடைந்து சீயோனிலே காணப்பட முடியும். இன்னைக்கு கடைசி காலத்துல சர்ச்சு ஈஸி கோயிங்கா மாறிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்கன்னா, இந்த காலத்துல சர்ச்சு இப்படிதான் இருக்கும். கிடையவே கிடையாது. எல்லா காலத்திலும் சர்ச்சு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அவர் மனவாட்டி, அது ஒரு வசனத்துல உருவாக்கப்பட்டது. எல்லா காலத்திலும் சபைக்கு ஒரே உபதேசம் தான். 2025 ஆண்டர் மாடிஃபை பண்ணி எல்லாம் கொடுக்கல. கடைசி காலம் ரொம்ப பாவம் பெருகிருச்சு, கொஞ்சம் ஈஸியா விட்டுருப்பா, கிடையவே கிடையாது. எல்லா காலத்திலும் ஏத்த ஒரே உபதேசத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சு கொடுத்துட்டார். எப்படி இருந்தாலும் சபை பரலோகத்துக்கு போகும் பைபிள் சொல்லவே இல்லை. இப்படி இருந்தால் தான் போக முடியும் என்று சபை சொல்லுகிறது, வேதம் சொல்லுகிறது. அப்போ அதற்கான கிரியையை நீங்கள் செய்யத்தான் வேண்டும். ஆயத்தப்படணும். ஒவ்வொரு நாளும் இந்த 3 காரியங்கள் கண்டிப்பாக செய்யணும். முதலாவதாக நான் சொல்லிட்டு முடிக்கிறேன். முதலாவதாக இனி வரும் காரியங்களை குறித்ததான தரிசனம் உங்களுக்கு இருக்கணும். விசுவாசத்தினாலே அவன் தேவ எச்சரிப்பு பெற்று இன்னையிலிருந்து வரப்போகிறதான மிக முக்கியமான உங்களுக்குரிய ஆசீர்வாதம், அழிவுள்ளதான இது அழியாமையும். அதை நீங்க சாவுக்கேத்த வசனமா மாத்திட்டீங்க. அற்புதமான மகிமையான வசனம் அது. எடுத்துக்கொள்ளப்படும் போது வசனம் சொல்லுது அழிவுள்ளதான இது. அவர் 1:15 தான் எழுதுறாரு. அவர் எழுதும் போது வருகையை பத்தி எழுதுறாரு. கடைசிய காலத்துக்கு இதோ நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன், நாம் எல்லோரும் நித்திரை அடைகிறது இல்லை. அப்படித்தானே இருக்குது. கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதல் எழுந்திருப்பார்கள், நாம் அழிவுள்ளதான இது அழியாமையும் சாவுக்கேதுவான இது சாவமை. அவர் எழுதுறது மகிமையான சரீரத்தை குறித்து. அந்த விஷன் வேணும். எப்போ வந்தாலும் கர்த்தர் எனக்கு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். 2வது, அது எனக்கு மட்டுமல்ல என் குடும்பத்துக்கும் சேர்த்து. அதனாலதான் உங்ககிட்ட குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார். இல்லைன்னா குடும்பத்தை கொடுத்துருக்க மாட்டார் ஆண்டவர். உங்களை நம்பி கர்த்தர் ஒரே ஒரு குடும்பத்தை தான் கொடுத்திருக்காரு. அந்த காலத்திலேயாவது குடும்பம்னு சொன்னா 10 பிள்ளை 8 பிள்ளை 7 பிள்ளை இருக்கும். இப்ப 2 மிஞ்சி போச்சுன்னா 1, இல்லைன்னா 2 எக்ஸ்ட்ரா, ஏதாவது ஒன்று ரேர் இருக்கு 3. அதை தாண்டி இல்ல, மொத்தமே 5 பேர் இருக்கீங்க வீட்டுல மேக்சிமம். இல்ல அப்பா அம்மாவை சேர்த்தா 7 பேர் இருக்கீங்க. இந்த 7 பேர், அவன் 8 பேர் தான் பிழைக்குள்ள போனான். இந்த 7 பேர் பிழைக்குள்ள போகிறது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்படுங்க. இந்த தரிசனத்தோட ஓடுங்க, காத்திருங்க. கிறிஸ்து வரும்போது அவரை சந்திக்கிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும். நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். சபைக்குள்ள வராம ஒருத்தன் நரகத்துக்கு போயிட்டானா அது அவனுடைய பாடு, ஏன்னா அவனுக்கு தெரியாது. ஆனா சர்ச்சுக்குள்ள வந்துட்டு ஒருத்தன் நரகத்துக்கு போறானா அதுதான் இருக்கிறதுலே கொடுமை. ஏன்னா இவனுக்கு சத்தியம் தெரியும். அதுவும் ஆவிக்குரிய சபைக்கெல்லாம் வந்துட்டு கைவிடப்படுறதுங்கிறது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். கர்த்தர் நமக்கு அந்த வாய்ப்பை ஓபன் பண்ணி வச்சிருக்கிறார். நீங்க விரும்புறபடி ஓபன் பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு அப்படி, எனக்கு அப்படி இல்லை. நல்லா அழகா ஏசி போட்டு ஒரு ஹால் ஆண்டர் கொடுத்து நீ பரலோகத்துக்கு வந்தா போதும்னு நினைக்கிறார். நீங்க சொல்றீங்க நம்ம பசங்களை பார்த்து, உங்க பிள்ளையை பார்த்து, சாப்பிட வழி இல்லாத பிள்ளையெல்லாம் பாஸ் பண்ணுதேடா, உனக்கு நல்லா தானே சாப்பாடு போட்டேன், ஏன் மார்க் கம்மின்னு கேட்கறீங்க தானே? அதே கேள்வி உங்களை பார்த்து கர்த்தர் கேட்பார். சாப்பாட்டுக்கு வழி இல்லாத கஷ்டப்படுற எத்தனையோ நாடுகளிலே ஜனங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கிறார்கள். உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இனி நம்ம சபையில கைவிடப்பட்டவங்க ஒருத்தர் இருக்கவே கூடாது. நான் எப்பவுமே எல்லா சபைக்கும் அதை விரும்புறேன். ஏன்னா கைவிடப்பட்டவன் வெளியே இருக்கட்டும், ஆனா சர்ச்சுக்குள்ள ஒருத்தன் காலை வச்சுட்டானா அவன் கால் நரகத்துக்குள்ள வைக்கவே கூடாது. சர்ச் இஸ் தி லாஸ்ட் டெஸ்டினேஷன் ஃபார் ஹெவன். அல்லேலூயா.